விழுப்புரம் மாவட்டத்தில் வசித்து வரும் காட்டுநாயக்கன் இன மக்களுக்கு அதற்குரிய சாதி சான்றிதழ் வழங்க முடியாததால் மேற்கல்வியை தொடர முடியவில்லை என மாணவர்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். பலமுறை கோரிக்கை விடுத்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என அந்த மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தின் 13 மாவட்டங்களில் பழங்குடியின மக்கள் பரவலாக வாழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 2.16% பழங்குடியினர் வசித்து வருகின்றனர். காட்டு நாயக்கன் எனப்படும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மக்கள் விழுப்புரம், செஞ்சி, சங்கராபுரத்தில் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்றனர். இங்குள்ள காணைக்குப்பத்தில் மட்டும் 40க்கும் அதிகமான காட்டு நாயக்கன் இன மக்கள் வசிக்கின்றனர். அவர்களுக்கான சாதி சான்றிதழ் கிடைக்காததால் மாணவர்கள் உயர்கல்வியை தொடர முடியவில்லை என்று ஆதங்கப்படுகின்றனர். 10th சர்டிஃபிகேட்லயும் காட்டுநாயகன் தான் ஜாதி இருந்துச்சு. அதே மாதிரி 12th 808 மார்க் எடுத்தேன். அதுலயும் காட்டுநாயகன் தான் ஜாதி இருந்துச்சு. ஆனா எனக்கு காட்டுநாயகன் சர்டிஃபிகேட் தரவே இல்லை. நான் 10th 420 மார்க் எடுத்திருக்கேன். எங்க பசங்கள்ல நிறைய பேர் 400க்கு மேல மார்க் எடுத்து ஹையஸ்ட் மார்க்கா எடுத்திருக்காங்க. இப்ப பழங்குடி ஜாதியில இன்னும் 4 ஜாதி சேர்த்திருக்காங்களாம். பழைய இதுக்கே இன்னும் சர்டிபிகேட் கொடுக்கல, இன்னும் புதுசா சேர்த்திருக்காங்க. முதல்ல பழைய ஜாதிக்கு முதல்ல சர்டிபிகேட் கொடுக்கணும். காட்டு நாயக்கன் என சாதி சான்றிதழ் வழங்கப்படாததால் அரசின் சலுகைகள் எதையும் பெற முடியவில்லை என கூறுகிறார்கள் இவர்கள். நல்ல மதிப்பெண் பெற்றும் மேற்கல்வி தொடர முடியாமல் படிப்பை பாதியில் விட்டு கூலி தொழிலுக்கு பல மாணவர்கள் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர் என பலரிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் கருணைக்குப்பம் மக்கள் தெரிவிக்கின்றனர். 40 பசங்க இருக்குது காட்டு சர்டிபிகேட் இல்லாத. இதே எங்க அண்ணன் என் கூட பிறந்தவரே காட்டு சர்டிபிகேட் வாங்கி வாத்தியார் வேலைக்கு போறாரு. எங்களுக்கு தர மாட்டேங்க. இது குறித்து விழுப்புரம் கோட்டாட்சியரிடம் கேட்டபோது காட்டு நாயக்கன் இனத்தைச் சேர்ந்தவர்கள் என ஏதேனும் ஆதாரம் அளித்தால் அதே சாதிக்கான சான்றிதழ் வழங்கப்படும் என உறுதியளித்திருக்கிறார். கல்வி ஆண்டு துவங்க இருக்கிற இந்த நிலையில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்து முடித்த அந்த மாணவர்கள் தங்களுடைய கல்வியை தொடர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அரசு சலுகைகளை பெறுவதற்கு, ஸ்காலர்ஷிப் பெறுவதற்காக சாய் சான்று அவசியம் என்கிறார்கள். ஆனால் மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு இதுவரை சாய் சான்று வழங்காமலே காலதாமதித்து வருகிறது என்றும் கூறுகிறார்கள். இந்த ஆண்டும் தங்களுக்கு சாய் சான்று வழங்கவில்லை என்று சொன்னால் இந்த கல்வியாண்டு துவக்கத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப் போவதாகவும் இந்த மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குமரனுடன் ஜோதி நரசிம்மன்.